இங்கே என்னென்ன செடி போட்டிருக்கீங்க? இது முல்லை, மல்லி, சம்மங்கி, மல்லியே 10 வெரைட்டி இருக்குது. இது மொட்டை மாடியா இல்ல மினி தோட்டமா? எத்தனை பூ, எத்தனை செடி, எத்தனை காய்கறி, ஜஸ்ட் லுக்கிங் லைக் a wow அப்படின்னு தாங்க இருக்கு. பின்ன டீச்சர்னா சும்மாவா? தஞ்சை போஸ்டல் காலனி 2ஆம் தெருவுல இருக்கிறவங்க சகாய மேரி லீமா. இவங்க பள்ளி தலைமை ஆசிரியரா வேலை செஞ்சு இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. இவங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு மரங்கள் பத்தி, மூலிகை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பயாலஜி கிளாஸ்ல வருமே அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, அப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா எப்படி சொல்லுங்க? அண்ட் அதனாலதாங்க ரிட்டையர் ஆயிட்டு சூப்பரா தன்னுடைய மொட்டை மாடிய ஒரு மினி தோட்டமா மாத்திருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னா இதுல ஏதாச்சும் ஒரு மூலிகையை பறிச்சு கசாயம் வச்சு குடிச்சிடுவேன், உடனே சரியாயிடும். இது வரைக்கும் நான் வீட்டுக்காக மஞ்சத்தூள் வாங்கினதே கிடையாது. என்னுடைய தோட்டத்துல இருக்கிற மஞ்சளை எடுத்து காய வச்சு அதை அரைச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காய்கறி எல்லாம் கூட நிறைய இருக்குங்க. சோ அதெல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம பூக்கள்ல மல்லி, முல்லை, பன்னீர் ரோஸ், ரெட் ரோஸ், மஞ்சள் ரோஸ், டிசம்பர் பூ அண்ட் அழகு பூக்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அப்படியே காய்கறி எல்லாம் பார்க்கும்போது கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரை, பூசணிக்காய், மூலிகைகள்ல ஓமவல்லி, வெத்தலை, திப்பிலி, குறிஞ்சா, சித்தரத்தை, பல்குத்தி, தூதுவளை, கருவேப்பிலை, முருங்கை அப்படின்னு பல வெரைட்டிஸ வச்சிருக்காங்க. சமையலுக்கு யூஸ் பண்ற வெங்காயத்தோல், காய்கறி தோல், கறி, பருப்பு கழுவும் தண்ணி இதெல்லாம் வாளியில எடுத்து வச்சு புளிச்ச மாவு கரைச்சு மூடி வச்சு 1 வாரம் கழிச்சு எல்லா செடிகளுக்கும் இயற்கை உரமா கூட யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. தந்தையின் உடலை திருமண மண்டபத்தின் வாசலில் வைத்ததால் பரபரப்பு. வாங்க என்ன நடந்திருக்குன்னு விரிவா பார்க்கலாம். மயிலாடுதுறை அடுத்த பேச்சாவடி பகுதியை சேர்ந்தவர் கணேசன். இவருக்கு 3 பசங்க இருக்காங்க. மூத்த மகன் ரகுராமன் வெளிநாட்டுல தொழில் நிறுவனம் நடத்திட்டு வந்திருக்காரு. கடைசி மகன் சீதாராமன் தன்னுடைய சகோதரரோட வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரகுராமன் வெளிநாட்டுல சம்பாதிச்சு அனுப்பிய பணத்தை வச்சு அவருடைய அப்பா கணேசன் பேச்சாவடி பகுதியில வணிக வளாகத்தோட கூடிய ஒரு திருமண மண்டபத்தை கட்டியதா கூறப்படுது. இந்த சகோதரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒத்துமையா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி மாதிரி கூட்டு குடும்பமா தாங்க இருந்திருக்காங்க. அவங்க அப்பா கணேசனுக்கு வயசாயிடுச்சு. சோ இந்த திருமண மண்டபத்தை தன்னுடைய மனைவி பானுமதி பெயர்ல உயில் எழுதி வச்சிருக்காரு.